ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் யூஎஸ்ஏ தமிழன் பேசுகிறேன். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்கள் அனலாக் கேள்விப்பட்டிருப்பீங்க, டிஜிட்டல் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்குள்ளே என்ன வித்தியாசம் இருக்குது அதை பற்றி நம்ம இது வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோட வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மீடியம்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் என்னோட பிளேலிஸ்ட்டும் போய் செக் அவுட் பண்ணுங்கள். அதில் வந்து நான் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கேன் எல்லா டிசிப்ளினும். உங்களுக்கு ஏதாவது டாபிக்ஸ் இருந்தாலும் என்கிட்ட வந்து கமெண்ட்ஸில் வந்து ரிக்வஸ்ட் பண்ணுங்கள். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஓகே. நம்ம இன்னைக்கு பேச போகிற டாபிக் வந்து அனலாக் டிஜிட்டல். இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம், நம்ம ஏன் ஒரு டெர்மினாலஜி ப்ரிஃபர் பண்ணுறோம், இன்னொன்று ஏன் ப்ரிஃபர் பண்ணலை, இதுக்குள்ளார என்னென்ன நடந்திருக்கு, இதை பற்றிலாம் நம்ம வந்து ஆலோசலாம். சரி, அனலாக் டிஜிட்டல் நீங்கள் வந்து யார்கிட்ட கேட்டாலும் அனலாக் டிஜிட்டல் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க முதல்ல உங்களுக்கு சொல்ல போகிறது வந்து அனலாக்ன்றது பழைய காலத்து ரேடியோவில் தானே இருக்கும், இப்போ இருக்கிற ரேடியோலாம் கிடையாது, டிஜிட்டல் வந்து எல்லாமே மாடர்ன் அப்படின்வாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொல்கிறது தப்பு கிடையாது. நம்ம மார்க்கெட்டிங் கேம்பெயின் எல்லாம் யூஸ் பண்ணி டிஜிட்டல்ன்றது ஒரு ஃபேன்சி வேர்டாக மாற்றியாச்சு. அதனால் டிஜிட்டல்னா ஏதோ ஒரு பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி, நம்ம அதெல்லாம் விட்டுட்டு நம்ம உள்ள என்ன இருக்குது, அனலாக் பெட்டரா டிஜிட்டல் பெட்டரா அப்படின்ற பார்வையில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். சயின்டிஃபிக் டெர்மினாலஜிஸ்டில் வந்து அனலாக் டிஜிட்டலுக்கு பெரிய வித்தியாசம் இருக்குது. ஆனால் சுருக்கமாக சொல்லப்போனால் இது ரெண்டுமே டேட்டா ரிலேட்டட். அனலாக் அப்படின்றது வந்து கண்டினியூஸ் டேட்டா, அதுதான் வந்து அனலாக். டிஜிட்டல்ன்றது டிட்டர்மைன்டு டேட்டா, அதாவது டிட்டர்மினிஸ்டிக் டேட்டா வந்து டிஜிட்டல். இதை தெளிவாக புரியணும் அப்படின்னா, இப்போ அனலாக் அப்படின்றது வந்துன்னா உங்களுக்கு வந்து ரேஞ்ச் ஆஃப் டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து சாய்ஸஸ் வந்து ஜாஸ்தி. டிஜிட்டலில் வந்து சாய்ஸ் வந்து கிடையாது. சரி, இப்போ வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் எடுப்போம். கம்ப்யூட்டரோட லாங்குவேஜ் வந்து 0 and 1. இது நம்ம டிஜிட்டல் டேட்டா அப்படிங்கிறோம். அது என்னன்னா கம்ப்யூட்டருக்கு புரியுது வந்து எதர் ஆன் ஆர் ஆஃப், இதுதான் வந்து கம்ப்யூட்டரோட லாங்குவேஜ். இப்போ அனலாக்ல வந்து இது சொல்லணும் அப்படின்னா, அனலாகோட லாங்குவேஜ் வந்து 0, 1 தவிர 0க்கு நடுவில் இருக்கிற எல்லாமே, அதாவது 0 டாட் அந்த டெசிமல் பொசிஷன்ஸ்லேருந்து, அப்புறம் நீங்கள் டெசிமலே வந்து நிறைய இருக்குது, அதாவது 0.1111, 0.2222 இந்த மாதிரி, அதாவது நீங்கள் போட்டுக்கிட்டே போகலாம். நீங்கள் 0லேருந்து 1ல் பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சே வந்து மாதிரி பெரிய லட்சக்கணக்கான காம்பினேஷன்ஸ் வந்து உங்களால் போட முடியும். ஸோ அதுதான் வந்து அனலாக். இப்போ இதை வேற விதமாக நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு வர ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வந்து ஒரு அனலாக் சிக்னல். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வரது என்னவோ 120 வோல்ட் இல்லை 240 வோல்ட் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து உள்ள ஆசிலோஸ்கோப் வச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது உண்மை கிடையாது. உங்களுக்கு ஆல்டர்னேட்டிங் கரண்ட்ல வந்து என்ன, எப்பயுமே வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து 0 வோல்ட் இருக்கும், அப்புறம் அந்த வோல்டேஜ் வந்து கிளைம்ப் ஆகும், அப்புறம் 120 வோல்ட் மீட் ஆனோடனே மறுபடியும் வோல்டேஜ் வந்து கீழே வரும், அப்புறம் மறுபடியும் 0 வரும், அப்புறம் நெகட்டிவ் சைடில் போகும். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த சைன் கர்வ் வந்து அதுதான். சைன் கர்வ் வந்து ஒரு அனலாக் கர்வ். அப்படின்னா ஒரு பாயிண்ட்ல மட்டும்தான் அது வந்து 120 வோல்ட் இருக்கும், அதே மாதிரி தான் 240 வோல்ட் இருக்கும். மற்ற எல்லா பாயிண்ட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா வேற தான் இருக்கும், அதாவது அது கம்மியாக தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆனால் டிஜிட்டல் டேட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா 0 or 1. ஸோ உங்களுக்கு தெளிவாக இருக்குது. அதனால தான் அது வந்து டிட்டர்மினிஸ்டிக் டேட்டா. அனலாக்ல வந்து கண்டினியூஸ் டேட்டா. சரி, இன்னொரு உதாரணம் கொடுக்குறேன் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ ஒரு லைட் பல்ப் எடுத்துங்க. லைட் பல்புக்கு வந்து டிட்டர்மினிஸ்டிக் ஸ்டேட் வந்து ரெண்டு தான், ஒன்று ஆன் பண்ணுறோம் இல்லை ஆஃப் பண்ணுறோம். ஸோ அப்போனா 0 and 1. ஸோ நம்மளுக்கு வந்து கிளியராக தெரியும் நம்ம வந்து ஆஃப் பண்ணால் லைட் பல்ப் எரியாது அப்படின்னு. இதே அனலாக் லைட் பல்ப் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன் ஆஃப் இருக்கும், ஆனால் அதுக்கு நடுவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டும் இருக்கும். இப்போ வந்து அதுதான் வந்து நம்ம டிம்மராக யூஸ் பண்ணுறோம். இப்போ டிம்மர் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து அந்த நாபை ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃப் ஸ்டேட்ல வந்து நீங்கள் ஃபுல்லாக 100% ஆன் ஆகிறதுக்கு வந்து அது அனலாக் சிக்னல். நீங்கள் ரொட்டேட் பண்ண நீங்கள் வந்து ரொம்ப மைன்யூட் இன்க்ரிமெண்ட் கொடுத்தாலும் பல்ப் வந்து எரியறது கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக தெரியும் அது. ஸோ அதுதான் வந்து அனலாக் மோட் அப்படிங்கிறது. இயற்கையாகவே வந்து நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து அனலாக் டேட்டா தான், கேட்குறது எல்லாமே அனலாக் டேட்டா தான். இப்போ லைட் எனர்ஜி எடுத்திங்கன்னா அதில் அனலாக். அதே மாதிரி நம்ம பார்க்குற கலர்ஸ் எல்லாமே வந்து அனலாக் சிக்னல்ஸ் தான். அதே மாதிரி நம்ம கேட்குறதும் நம்மளுக்கு சவுண்ட் வேவ்ஸ் வந்து அனலாக் தான். ஏன்னா இயற்கையாகவே வந்து நம்மளுக்கு வந்து ஃபுல் டேட்டா ரேஞ்ச் வந்து நம்மளால் வந்து கன்சியூம் பண்ண முடியும். ஆனால் இது வந்து ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் நம்மளுக்கு ப்ராக்டிக்கல் பர்பஸ்க்கு வந்து அது செட் ஆகாது. ஏன்னா நம்மளுக்கு ஸ்டோரேஜ் வந்து நிறைய வேணும். இப்போ அனலாக் டேட்டா பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்ச் எக்கச்சக்கமாக இருக்குது, ஆனால் அது ஸ்டோர் பண்ணுறது வந்து காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறதுனால அப்புறம் புது இன்வென்ஷன்ஸ் எல்லாம் வந்து இவ்வளோ டேட்டா வச்சு ஆப்ரேட் பண்ணுறது கஷ்டம். அதனால தான் டிஜிட்டல் டேட்டான்றது ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அதில் ரொம்ப சிம்பிளாக வச்சுட்டாங்க. அதுதான் வந்து மைக்ரோ ப்ராசஸர்லாம் 0, 1லேயே முடிச்சிட்டாங்க. ஸோ நீ வந்து டிரான்சிஸ்டர் வந்து ஆன் ஸ்டேட்டில் இருக்குது இல்லை ஆஃப் ஸ்டேட்டில் இருக்குது, அந்த மாதிரி வச்சு டிசைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இது இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சு புரிஞ்சுக்கலாம் ஏன் வந்து இந்த டேட்டா ரேஞ்ச் வந்து கஷ்டமாக இருக்குது ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு. இப்போ நம்ம கலர்ஸ் எடுத்துப்போம்.
கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வானவில்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய கலர்ஸ் தெரியும். இப்போ அந்த கலர்ஸை நீங்கள் எவ்வளோ ஜூம் பண்ணி நீங்கள் உள்ளே போனாலும் வந்து உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரேடியன்ட் கலராக மாறிடும். ஏன்னா ஒரு கலர்லேருந்து இன்னொரு கலர் வந்து டிரான்சிஷன் ஆகுது கிரேடியன்ட் அப்படின்னும். அந்த கிரேடியன்ட் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ ஏன் அவ்வளோ ஸ்மூத்தான ஒரு கிரேடியன்ட் வருது அப்படின்னா அதுக்கு ரீசன் வந்து உங்களுக்கு அனலாக் இருக்கிறதுனால தான். உங்களுக்கு எல்லா கலர்ஸும் அந்த எப்படின்னா இப்போ எல்லோலேருந்து க்ரீனுக்கு மாறணும் அப்படின்னா அந்த எல்லோலேருந்து க்ரீனுக்கு மாறதே வந்து நிறைய டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கு. அதனால தான் அந்த கிரேடியன்ட் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். அது இயற்கையாகவே இருக்கு. அதே மாதிரி நம்ம கண்ணு பார்க்குற எல்லா கலர்ஸும் வந்து ஹை ஃபிடலிட்டி கலர்ஸ். அதனால நம்ம அனலாக் சிக்னல் கன்சியூம் பண்ணுறதுனால நம்மளுக்கு எல்லாமே வருது. இதே நீங்கள் டிஜிட்டலில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்க. இப்போ டிஜிட்டல் ஒரு ஃபோட்டோகிராஃப் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை ஜூம் பண்ணி உள்ள போயிட்டு இருந்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது என்னன்னா பிக்சல் அப்படின்னு. அந்த பிக்சலோட ஃபார்மேஷனை பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து டிட்டர்மினிஸ்டிக் கலர். அது வந்து நடுவில் இருக்காது, கிரேடியன்ட்டே இருக்காது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து அந்த ரெசல்யூஷன் ஹையரை ஏற்ற அவங்க வந்து பிக்சலும் ஏற்றிக்கிட்டே போகிறாங்க. ரெட், கிரீன், ப்ளூ இது 3 கலர் தான் இருக்கு. இந்த 3 கலர் வச்சு நம்ம டிட்டர்மினிஸ்டிக்காக வேற என்னென்ன கலர் கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத வச்சு பண்ணதுனால வந்து உங்களுக்கு வந்து அந்த கிரேடியன்ட் ஃபார்ம் வந்து வராது அந்த டிஜிட்டலில். அது ஆனால் சிம்பிளிஸ்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் டேட்டா வச்சு நம்மளுக்கு இருக்கிற சினாரியோஸில் வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகிக்கலாம். எப்படி இருக்கிற சினாரியோஸ் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம கண்ணுக்கு ப்ளீசிங்காக இருக்கிற கலர்ஸ் வந்தாலே வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகிடும். நம்ம வந்து உள்ளே போயிட்டு பிக்சலாக பார்க்க போகிறதில்ல. ஏன்னா நம்மளோட ரெசல்யூஷன் நம்ம கண்ணு வந்து ஒரு லிமிட்டட் இன்ஃபர்மேஷன் தான் ப்ராசஸ் பண்ண முடியும். அந்த அட்வான்டேஜ் இருக்கிறதுனால வந்து அந்த அனலாக் சிக்னல் நிறைய டேட்டா பாயிண்ட்ஸ் நிறைய இருந்தாலும் வந்து நம்ம பிரெயின் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ப்ராசஸ் பண்ணாததுனால வந்து நம்ம டிஜிட்டல் டேட்டா வந்து நம்ம அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாடர்ன் டெக்னாலஜிஸ்லாம் வரதுக்கு முன்னாடி வந்து அனலாக் சிக்னல்ஸ் தான் ஃபுல்லாக ரிலை பண்ணியிருந்தாங்க. அதனால வந்து பழைய ரேடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது அனலாக் சிக்னல். இப்போ நியூ டெக்னாலஜிஸ் வந்து செமி கண்டக்டர் பேஸ் பண்ணி பண்ணதுனால வந்து அனலாக் சிக்னல்ஸ் வந்து அவ்வளோ யூஸ் ஆகலை. ஏன்னா அனலாக் சிக்னலோட ஒரு பிரச்சனை வந்து என்னன்னா உங்களுக்கு டேட்டா ரேஞ்ச் இருக்கிறதுனால எந்த பாயிண்ட்ல என்ன டேட்டா அப்படிங்கிறது அந்த டிட்டர்மினிஸ்டிக்காக நம்மளால சொல்ல முடியாது. அதுதான் வந்து பிரச்சனை. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வந்து சைன் வேவாக போயிட்டு இருக்கு. நீங்க ஒரு ஹைப்போதெட்டிக்கலா நீங்க ஒரு உதாரணத்துக்கு வந்து நீங்க அதை அப்படியே நீங்க ஸ்டாப் பண்றீங்க ஒரு நிமிஷத்துக்கு அப்படின்னா அந்த கர்வ் வந்து எங்க வேணா இருக்கலாம். உங்களால சொல்ல முடியாது ஆனா ஆஃபா இல்ல மேல இருக்கா கீழே இருக்கான்றது சொல்ல முடியாது. அது ஒரு பிரச்சனை. ஆனால் தான் வந்து என்னன்னா டிஜிட்டல் டேட்டா வந்து நம்மளால அது கேரண்டியா சொல்ல முடியும். இது இந்த பொசிஷன்ல தான் இருக்கு அப்படின்றதுனால வந்து நம்ம டிஜிட்டல் வந்து ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்ம முதல் ஸ்டெப் வந்து அனலாக் சிக்னலை வந்து நம்ம டிஜிட்டலா வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. அந்த டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணும்போது நிறைய டேட்டா லாஸ் ஆகிடும். ஏன்னா அனலாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது. நம்ம டிஜிட்டலாக வந்து டிட்டர்மைன் டேட்டாவாக மாற்றிடுவோம். இப்போ சைன் வேவாக இருக்கிறது வந்து நம்ம ஸ்கொயர் வேவாக மாற்றிடுவோம். அந்த ஸ்கொயர் வேவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து மிஸ் ஆகிடும். உங்களுக்கு வந்து ஒரு பீக் இருக்கும், அப்புறம் வந்து பீக் இல்லாத இடம் ஒன்று இருக்கும். அதனால 0 and 1 அப்படி நம்ம வந்து ஸ்கொயர் வேவ் வந்து வச்சுக்கலாம். இப்போ அந்த ஸ்கொயர் வேவ் வச்சு நம்ம எவ்வளோ முடியுமோ டேட்டா வந்து ப்ராசஸ் பண்ணுவோம். நிறைய சர்க்கியூட்டில் வந்து அது போதுமானதாக இருக்கும். இப்போ மறுபடியும் வந்து அந்த ஸ்கொயர் வேவ் வந்து அனலாகா மாத்தி அனுப்புற சிச்சுவேஷன்ல தான் வந்து என்னன்னா நம்ம ஒரிஜினலா என்ன வந்ததோ அது ரீக்ரியேட் பண்ண முடியாது. ஸோ அதுதான் வந்து இதுல மெயின் டிராபேக். இப்போ அனலாக் சிக்னலை எடுத்து அதை அப்படியே யூஸ் பண்ணி நம்ம அவுட்புட்டை கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் டேட்டா செட் இருக்கும். ஆனால் டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணுறோம்னா அங்கே ஒரு டேட்டா லாஸ். மறுபடியும் டிஜிட்டல் வந்து அனலாக் கன்வெர்ட் பண்ணும்போது அவ்வளோ வராது. கரெக்டாக வந்து அந்த டேட்டா வந்து ஃபுல்லாக வராது. ஸோ அந்த டேட்டா லாஸ் வந்து என்ன சினாரியோ இருக்கோ அதை பொறுத்து வந்து அந்த ட்ரேட் ஆஃப்ஸ் வந்து இருக்கும். இப்போ முன்னாடி வந்து பழைய கேமராவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபிலிம் இருக்கும். அந்த ஃபிலிம்ல நீங்க ஒரு படத்தை எடுத்துட்டு அதை நீங்க டெவலப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா பிக்சலும் இருக்கும். ஏன்னா அது வந்து அனலாக் முறையில வந்து அது வந்து ரெக்கார்ட் ஆகுது அந்த ஃபிலிம்ல. இப்போ நீங்க எவ்வளவு பெருசா வேணா ப்ளோ அப் பண்ணலாம். அந்த ஒரு நெகட்டிவ் வச்சுட்டு நீங்க கட் அவுட் சைஸ் கூட நீங்க வந்து ப்ளோ பண்ணலாம். உங்களால வந்து பிக்சல் உடையாம வந்து உங்களால பிரிண்ட் பண்ண முடியும். இப்போ இருக்கிற டிஜிட்டல் கேமராஸ் வந்து நீங்க பிக்சர் எடுத்துட்டு இங்க ஜூம் பண்ணாலே வந்து பிக்சல் உடஞ்சிரும். ஏன் அப்படின்னா டிஜிட்டல் கேமரால வந்து அனலாக் சிக்னலை எடுத்து அதை வந்து டிஜிட்டலா கன்வெர்ட் பண்ணதுனால நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து மிஸ் ஆகும். ஸோ அதை எடுத்து நம்ம கம்ப்யூட்டர்ல வந்து ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாயிண்ட்ல வந்து உங்களால ஜூமே பண்ண முடியாது. ஏன்னா ஒன்றும் இருக்காது. ஆனா இதே நெகட்டிவ்ல இருந்து வர பிக்சரை வந்து உங்களால எவ்வளவு வேணா ஜூம் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ட்ரேட் ஆஃப்ஸ் வந்து நம்மளுக்கு சில இடத்துல பண்ணி ஆகணும். ஆனா இது பெரிய விஷயமா இல்லாததுனால வந்து டிஜிட்டலே ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா சில இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து இது பெரிய விஷயம். அதனால டிஜிட்டல் டேட்டா வந்து அவங்க வந்து நம்ப மாட்டாங்க இல்ல வைக்க மாட்டாங்க. இப்போ என்னன்னா இப்போ வந்து மெடிக்கல் இண்டஸ்ட்ரியிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அனலாக் இன்ஃபர்மேஷன்ல இருந்தால் தான் உங்களுக்கு எல்லா டேட்டாவும் கிடைக்கும். இப்போ ரீசர்ச்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அனலாக் இன்ஃபர்மேஷன் வச்சு தான் பண்ணுவாங்க. இப்போ டிஜிட்டலாக கன்வெர்ட் ஆகிற இன்ஃபர்மேஷன் நிறைய மிஸ் ஆகிறதுனால வந்து அவங்க அந்த அந்த இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க எடுக்க மாட்டாங்க ரிசர்ச் இண்டஸ்ட்ரீஸ்ல, மெடிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்ல. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா மெடிக்கல் ஃபீல்டில் வந்து ஒரு சிடி ஸ்கேன் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க ஒரு பிரெயினை, இல்லை அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணுறாங்க குழந்தை உள்ள இருக்கா இல்லை என்ன கண்டிஷனில் இருக்குன்னு பார்க்கறதுக்கு. இப்போ அந்த டைம்ல வந்து டிஜிட்டல் டேட்டானா நம்ம வந்து வெளில வர அவுட்புட் வந்து நம்ம நம்ப முடியாது. ஏன்னா நிறைய டேட்டா அது வந்து முழுங்கிடும்.
அதனால தான் வந்து அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் வந்து ஃபுல் அனலாக்ல வச்சிருப்பாங்க. அதனால தான் டாக்டர்ஸ்னால வந்து எந்த இடத்துல வந்து டியூமர் இருக்கு, இல்லை எங்க வந்து பாதிப்பு இருக்கு அப்படிங்கிறத நல்லா ஜூம் பண்ணி வந்து பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சினாரியோஸ்லாம் வந்து வந்து நம்ம டிஜிட்டல் டேட்டாவை யூஸே பண்ண மாட்டாங்க. பண்ணாலும் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் மிஸ் ஆகுறதுனால வந்து அது லைஃப் ரிஸ்கி சுச்சுவேஷனாக போயிடும். அதனால தான் வந்து அனலாக் சிக்னல் நம்பியே வந்து இதெல்லாம் இருக்கு. உங்களுக்கு எல்லா டேட்டாவும் வேணும் ஒரு ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு. இன்னும் வேற எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஏர் டிராஃபிக் சிஸ்டம், இந்த ஃப்ளைட்லாம் மேலே போதா அப்படின்றது அந்த ட்ராக் பண்ணுறது, அப்புறம் கடலுக்கு கீழே இருக்கிறது என்ன இருக்கு அந்த உலகம் அதெல்லாம் ட்ராக் பண்ணுறது, இந்த சோனார் வேவ்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அனலாக் தான். ஏன்னா எல்லா டேட்டா வச்சு தான் வந்து நம்மளால முடிவு எடுக்க முடியும். அதெல்லாம் வந்து டிஜிட்டலில் வந்து பாசிபிளே கிடையாது. ஸோ இப்போ ஃப்ளைட் ரேடார் சிஸ்டம்லாம் பார்த்தீங்கன்னா அது டிஜிட்டலில் வச்சா நிறைய ஃப்ளைட்டு கண்டிப்பாக தெரியாது. அது வந்து ரொம்ப ரிஸ்கியாக போயிடும். ஸோ அனலாக்லாம் இன்னும் வந்து இதுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுது. அதே மாதிரி நம்ம பூமிக்கு மேலே இருக்கிற சேட்டலைட்ஸ் அதை வந்து மானிட்டர் பண்ணுற எல்லா சிக்னல்ஸும், நம்ம வெதர் கண்டிஷன்ஸு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு அனுப்புகிற அந்த ஜிபிஎஸ் சிக்னல் வந்து எல்லாமே வந்து அனலாக் தான். டிஜிட்டல் டேட்டா வந்து அதில் பண்ணவே முடியாது. பண்ணோம்னா நம்ம ரோட்டில் வந்து காரை ஸ்ட்ரெயிட்டாக ஓட்ட முடியாது. அனலாக் சிக்னலாக இருக்கிறதுனால தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து ஜிபிஎஸ் நேவிகேஷன்லாம் கரெக்டாக ஒர்க் பண்ணுது. ஸோ அனலாக் வந்து சுருக்கமாக சொல்லப்போனால் டேட்டா நிறைய இருக்கிறதுனால வந்து டெசிஷன்ஸ் வந்து கரெக்டாக எடுக்க முடியும். டிஜிட்டலில் வந்து டேட்டா வந்து நிறைய மிஸ் ஆகிறதுனால நம்ம எடுக்கிற டெசிஷன் தப்பாக இருக்கும். ஒரே ஒரு எக்ஸப்ஷன் வந்து நம்ம டிட்டர்மினிஸ்டிக்காக எனக்கு வந்து இந்த டேட்டா தான் வேணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணியாச்சுன்னா டிஜிட்டல் டேட்டா வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். சரி, இப்போ நம்ம ரீகேப் பண்ணுவோம். அனலாக் சிக்னல் இருக்கு, டிஜிட்டல் சிக்னல் இருக்கு. அதே மாதிரி அனலாக் டேட்டா இருக்கு, டிஜிட்டல் டேட்டா இருக்கு. நம்ம இப்போ மாடர்ன் வேர்ல்ட்ல எல்லாமே நம்ம டிஜிட்டல் சொல்லி அதை நம்ம ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்னொன்று வந்து டிஜிட்டல்னா ரொம்ப சூப்பர் கூல் அப்படின்னு கூட நினைக்க ஆரம்பிச்சோம். நம்ம வந்து எல்லாம் டிஜிட்டல் அப்படின்னா ரொம்ப கூல் அப்படின்னு வச்சுட்டு இருக்கோம். இப்போ உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா அனலாகுக்கும் டிஜிட்டலுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, அனலாக்ல வந்து உங்களுக்கு கண்டினியூஸ் டேட்டா இருக்கும். உங்களுக்கு ஒரு டேட்டா பாயிண்ட்டும் மிஸ் ஆகாது. அதுதான் வந்து அனலாக். டிஜிட்டல்ல வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் தான் டேட்டா இருக்கும். ஆனா அந்த டேட்டா வச்சு எவ்வளவு மேக்ஸிமம் அக்காம்ப்ளிஷ் பண்ண முடியுமோ அக்காம்ப்ளிஷ் பண்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம சர்க்கியூட்ஸ் எல்லாமே டிசைன் பண்ணியாச்சு. நம்ம அதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணியாச்சு. இப்போ அனலாக் பெட்டரா டிஜிட்டல் பெட்டரா அப்படின்னா உங்களுக்கு என்ன டேட்டா அது பேஸ் பண்ணி தான் நீங்க வந்து டிசைட் பண்ண உங்களுக்கு அனலாக் டேட்டா வேணுமா டிஜிட்டல் டேட்டா வேணுமா அப்படின்னு. இப்போ நீங்க வந்து ஒரு போட்டோகிராஃபர் அப்படின்னா உங்களுக்கு டிஜிட்டல் கேமரா ஒர்க் ஆகாது. ஏன்னா டிஜிட்டல் கேமரால உங்களால நிறைய ஜூம் பண்ண முடியாது, நிறைய பிக்சலும் இருக்காது. அதனால நீங்க நெகட்டிவ் வச்ச கேமரா தான் உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனலி அது செட் ஆகும். ஏன்னா உங்களுக்கு வந்து எல்லா பிக்சலும் அதில் கேப்சர் ஆகும். அது அனலாக் சிக்னல், அதனால எல்லா டேட்டாவும் இருக்கும். இப்போ வந்து நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்றோமா, அதுக்கு வந்து நமக்கு அனலாக் சிக்னல் வேணுமானா தேவை கிடையாது. ஏன்னா அது வந்து ரொம்ப டிட்டர்மினிஸ்டிக் டேட்டா. ஸோ அப்போ வந்து நம்ம டிஜிட்டல் சிக்னலே போதும். இப்போ சில சுச்சுவேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அனலாக் டேட்டா வந்து மேண்டேட்டரியா இருக்கும். அந்த இண்டஸ்ட்ரி பொறுத்து இருக்கு. இப்போ மெடிக்கல் இண்டஸ்ட்ரி, ரிசர்ச் இண்டஸ்ட்ரி, அது மாதிரி எனிதிங் டு டூ வித் லைக் சென்சிட்டிவ் ஸ்டப், அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அனலாக் டேட்டா தான் இம்பார்ட்டன்ட். அதை வச்சுதான் வந்து உங்களால வந்து எல்லா டேட்டாவும் ப்ராசஸ் பண்ணி ஒரு ஜட்மெண்ட் வர முடியும். அந்த ஃபுல் இன்புட் டேட்டா இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால டிஜிட்டல் டேட்டா வந்து அவங்க வந்து நம்ப மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம பார்க்குற வந்து கிளாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனலாக் கிளாக் இருக்கு, டிஜிட்டல் கிளாக் இருக்கு. டிஜிட்டல் கிளாக்ல உங்களுக்கு நல்லாவே நம்பர் 1 2 3 போயிட்டு இருக்கும். அனலாக் கிளாக்ல பார்த்தீங்கன்னா அந்த 1த்துக்கு 2த்துக்கு நல்லையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கு. பட் இப்போ இருக்கிற வேர்ல்டில் வந்து உங்களுக்கு அனலாக் டேட்டாவோட நெசசிட்டி வந்து சில ஏரியாவில் இருக்கும், அதை அவாய்டாக பண்ண முடியாது. பட் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் வந்து நம்ம டிஜிட்டல் வந்து வச்சு மேனேஜ் பண்ணிடலாம். அப்புறம் இன்னொன்று வந்து இந்த அனலாக்ல இருந்து டிஜிட்டல் கன்வெர்ட் பண்ணும்போது டேட்டா லாஸ் ஆகும். அதே மாதிரி டிஜிட்டல் டு அனலாக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எந்த அனலாக் வந்து சோர்ஸா இருக்கோ அது அவுட்புட் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வித்தியாசமா இருக்கும். அதனால வந்து அந்த டேட்டா வந்து ரிலையபிளும் கிடையாது. உங்களுக்கு வந்து இப்போ குழப்பம் இல்லாமல் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வேற வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கோட பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் சொல்லுங்க, ஏதாவது ஃபீட்பேக் இருந்தாலும் போடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டாபிக் வந்தாலும் கமெண்ட்ஸில் போடுங்க, நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போடுறேன். சரிங்களா? பாய்.